கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சாத்தானின் தந்திரம். விடுதலை பயணம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம் வாருங்கள். ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வர், நம்மை எதிர்த்து போரிடுவர், இந்நாட்டிலிருந்தும் வெளியேறி விடுவர் என்று கூறினான். பிரியமானவர்களே, இஸ்ரேல் மக்கள் எகிப்தியர்களை மேற்கொண்டு விடுவார்களோ என்ற அச்சத்தில் எகிப்தியர் தந்திரமாய் செயல்படுகின்றனர். இஸ்ரேல் ஜனங்களை அதிகமாய் அடிமை வேலை வாங்குகின்றனர். அவர்கள் வாழ்க்கையை கசந்து போகும்படி அதிகமாய் கொடுமைப்படுத்துகின்றனர். ஆனாலும் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை எந்த அளவுக்கு ஒடுக்கினார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் எண்ணிக்கையில் பெருகினர். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேக நேரங்களில் ஜெபிக்கிறோம், ஆனால் ஜெபத்திலே சோர்ந்து போய் விடுவோம். ஏனென்றால் நமக்குள் ஏராளமான பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்துவிடும். நாம் பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்கி போவோமானால் நம்மால் செயல்பட முடியாது. இதுதான் சாத்தானின் தந்திரம். நமக்கு தடையை கொண்டு வந்து நம்மை சோர்ந்து போக பண்ணுவான். நான் என்ன ஜெபித்து என்ன ஆவது, எப்போதும் இதே போராட்டம்தான் என்று நமக்கே விரக்தி ஏற்படுத்துவான். ஆனால் நாம் அதை குறித்து கவலைப்படாமல் தடைகளை உடைத்து முன்னேறுவோமானால் சாத்தானின் தந்திரங்களை உடைத்து ஜெயம் பெறுவோம். நாம் தளராதிருப்போமானால் ஏற்ற காலத்திலே அறுவடை செய்வோம். ஆகவே நாம் ஜெபத்திலே மனம் தளர்ந்து போகாமல் பாரத்தோடு தினமும் ஜெபிப்போம். சாத்தானின் சகல தந்திரங்களை முடைத்து இறைவன் நமக்கு ஜெயம் தருவார். அன்பு இறைவா, நாங்கள் ஜெபிக்க முடியாதவாறு தந்திரமாய் எங்களுக்குள் தடைகளை கொண்டு வரும் சாத்தானின் சூழ்நிலைகளை குறித்து சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முன்னேற கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமென்.